ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ds மேக்ஸில் கீ ஃப்ரேம் அனிமேஷன் செஞ்சு அதை பார்த்தீங்கன்னா டிஃபை ரெண்டரில் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான். நார்மலாக கேமரா மூவிங் அனிமேஷன் எல்லாமே வந்து ஈஸியாக பண்ணிடுவோம். கீ ஃப்ரேம் அனிமேஷன் அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அது வந்து ஈஸியாக எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான். இப்போ லைவ் சிங்க் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கீ ஃப்ரேம் அனிமேஷன் செட் ஆகாது. அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட் மூலியமா கன்வெர்ட் பண்ணி தான் கொண்டு போய் ஆகணும். சரி, இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டேபிள் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டேபிள்ல எந்த ஒரு அனிமேஷனுமே நான் பண்ணல. ஓகேங்களா? இப்போ நான் அனிமேஷன் வந்து மூவ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து சேர வந்து பின்னாடி நகர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சேர செலக்ட் பண்ணுங்க. சேர செலக்ட் பண்ணிட்டு, இங்க டைம் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து 0 to 100 ஃப்ரேம் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா 0 ஃப்ரேம்ல நார்மலா இருக்கிற மாதிரி 100 ஃப்ரேம்ல வந்து ஃபுல்லா பின்னாடி வர மாதிரியும் கொண்டு வந்துக்கலாம். அப்படி இல்லாட்டி 0 ஃப்ரேம்ல பின்னாடி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 100 ஃப்ரேம் வரும்போது முன்னாடி தள்ளனாலும் கூட தள்ளிக்கலாம். இல்லை போயிட்டு வந்து அது நம்மளோட கீ ஃப்ரேமோட டூரேஷனை பொறுத்து நம்ம கொண்டு வர்றது தான். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இங்க இருக்கு பாத்தீங்களா டைம் லைனுக்கு ரைட் சைட் பாட்டம் வந்தீங்கன்னா ஒரு கர்வ் எடிட்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து கர்வ் எடிட்டருக்கான லைன் தான். ஸ்மூத்தா உங்களோட அனிமேஷன் இருக்கணுமா இல்ல வந்து ஒரே லீனியரா போகணுமா அப்படிங்கிற கான்செப்ட் தான். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்க கிராஸ் லைன் இருக்கு பாத்தியா, லீனியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லீனியர் கொடுத்துட்டோம்னா ஸ்டார்டிங் ஃப்ரேம்ல இருந்து எண்டிங் ஃப்ரேம் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் சீக்வன்ஸா தான் போகும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நான் அனிமேஷன் ஆன் பண்றதுக்கு ஆட்டோ கீ அப்படிங்கிறத நான் எனேபிள் பண்றேன். ஆட்டோ கீ எனேபிள் பண்ணோம்னா ரெட் கலர்ல இங்க மார்க் வரும். அப்படின்னா அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல என்ன பண்ணிக்கலாம்னா இதே இடத்துல இருக்கட்டும், ஒரு கீ கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதாவது அந்த சப்ஜெக்டை நீங்க செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த சப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ண சப்ஜெக்ட் மட்டும் தான் அனிமேட் ஆகும். அதுக்கு அடுத்தது 50th ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா லைட்டா நான் பின்னாடி தள்ளுறேன். நீங்க எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மூவ் பண்றீங்கிறத பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரேமு, எண்டிங் ஃப்ரேமு, இதுல இருந்து பாத்தீங்கன்னா நகர்த்தணும்னா ஒரு 60th ஃப்ரேம் மட்டும் அங்கேயே இருக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த இடத்துல வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் 100 ஃப்ரேம்ல ஃப்ரண்ட்ல வந்து நின்றோம். இப்போ அனிமேஷன் ப்ளே பண்றேன். 50th ஃப்ரேம் நின்னா மறுபடியும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 100 ஃப்ரேம்க்கு அப்புறம் லூப்பிங் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. எனக்கு இப்படி கண்டினியூ ஆகக்கூடாது, அந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம டைம் லைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்க கிளாக் மாதிரி சிம்பிள் இருக்குதுல்ல, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ 100 ஃப்ரேம் வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 200 ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சுக்கிறேன். இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா 200 ஃப்ரேமா இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். நின்னுக்குது. அதுக்கப்புறம் அனிமேஷன் வருது. அதுக்கப்புறம் அப்படியே நின்றுது. இப்போ கண்டினியூவா பாத்தீங்கன்னா இதாகும். மறுபடியும் அந்த 200 ஃப்ரேம் அந்த டைம் லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். அங்க நம்ம வந்து அதாவது டிஃபை ரெண்டர்ல எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு சீன் செட் பண்றோமோ அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். அது வந்து பிரச்சனை இல்லை. இப்போ சேரோட அனிமேஷன் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஒரு சின்ன அனிமேஷன் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அலைன்மெண்டா எல்லாமே வந்து செட் ஆயிருச்சு. இந்த டைம்ல என்ன பண்ணிக்கிறேன்னா எல்லா ஆப்ஜெக்டையுமே செலக்ட் பண்ணுங்க. நான் மல்டி அனிமேஷனை வந்து அதாவது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரே டைம்ல நான் அனிமேஷன் பண்ண போறேன். அதனாலதான் மேல இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டையுமே நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா ரிவர்ஸ்ல வந்து அனிமேஷன் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இது செட் ஆயிருச்சு. நமக்கு எல்லா டைரக்ஷன்ல இருந்துமே அங்க வரணும் அப்படின்னா ரிவர்ஸ் அனிமேஷன் தான் செட் ஆகும். அதனால எல்லா ஆப்ஜெக்டையுமே செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ கீ ஆன் பண்ணிக்கிட்டு 80th ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா கீ செட் பண்ணுங்க. 80th ஃப்ரேம்ல வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுமே உட்காரணுங்கிறதுனால 80th ஃப்ரேம்ல ஒரு கீ செட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரீவியஸா அப்படியே 0th ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஃபுல்லா ஒன்னொன்னா வந்து மூவ் பண்ணி வைங்க. இந்த சப்ஜெக்டை நான் இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இல்ல கொஞ்சம் தள்ளி வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் கேமரா அனிமேஷன் அங்க எப்படி கொடுக்க போறேன் அப்படிங்கிறது இருக்குது. இதை வந்து இந்த இடத்துல சப்ஜெக்ட்லயே தெரியாத மாதிரி கூட ஓகே. இப்போ இந்த அனிமேஷன் எல்லாமே முடிச்சாச்சு. ஆட்டோ கீ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அனிமேஷன் பாருங்க 0 ஃப்ரேம்ல இருந்து இந்த சேர் மூவ் ஆகுது. எல்லாமே வந்து இந்த இடத்துல அனிமேட் ஆகி நிக்குதுங்களா? இப்போ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த சேர் மூவ் ஆனா போதும் அப்படின்னா சேர் ஆல்ரெடி நம்ம வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டோம். இந்த கீ ஃப்ரேம் எல்லாத்தையுமே நான் நகர்த்தி வச்சிடறேன். 80th ஃப்ரேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி. இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் சேர் போயிட்டு வருது. அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா ஒரு 200 ஃப்ரேம் வந்து அந்த இடத்துல மூவ் ஆகுது. இப்போ 200 ஃப்ரேம்ங்கிறத நான் ஒரு 300 ஃப்ரேமா மூவ் பண்ணிக்கலாம்.
அனிமேஷன் ஃபுல்லா இங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், டைரக்ட்டா நீங்க வந்து லைவ் சிங்க் குடுத்துறாதீங்க. டைரக்ட்டா லைவ் சிங்க் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிங்கிள் வியூவா மட்டும் தான் வரும். மத்த பிரகாரம் வரவே வராது. வேணா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அனிமேஷன் நான் ப்ளே பண்ணேன்னா, டோட்டலா எல்லாமே வந்து உங்களுக்கு அரேஞ்ச் ஆகுதுங்களா? அதுவே டிஃபை ரெண்டர் வந்து ஆன் பண்ணிக்கங்க. நம்ம லேயர்ல வந்து எந்த ஒரு சீனுமே இல்ல. சீன் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். டெரெயின் மட்டும் தான் இருக்கு. அதாவது கிரவுண்டு மேல இருக்கிற இந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. டிஃபால்ட் லேயர் தான் இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நியூ லேயர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நியூ லேயரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நியூ லேயர்ல தான் எல்லாமே வந்து இம்போர்ட் ஆகும். 3ds Maxல வந்துட்டு இங்க சிங்க் இருக்குதுல்ல, ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணா போதும். டைம் எடுத்துக்கும். ஏன்னா, இங்க இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹை ரெசல்யூஷன், அதாவது காஸ்மோஸ் ப்ரௌசர் வந்து எடுத்து வச்சனால, சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா ஹெவியா இருக்கிறதுனால டைம் எடுத்துக்கும். ஆனா, ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, சிங்கிளா தான் இருக்கும். இப்ப நான் ஏன் சொல்றேன்னா, இந்த இடத்துல 90த் ஃப்ரேம் தானே இருக்கு. அப்பன்னா கன்டினியூவா அனிமேஷன் நடக்கணும். ஆனா, அனிமேஷன்ங்கிறது ஒண்ணு நடக்கவே நடக்காது. டைரக்ட்டா மேக்ஸ் ஃபைல் கொண்டு போனீங்கன்னா, அனிமேஷன் நடக்காது. அதத்தான் நான் மெயினா இங்க ஃபோக்கஸ் பண்ணி சொல்றேன். இவ்வளோ நேரம் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிங்க் ஆயிருச்சு. சிங்க் ஆயிருச்சுங்கிறதுக்கு இங்க ரீசைக்கிள் பின் மாரி இருக்கு. இந்த இடத்துல பாருங்க. கரெக்ட்டா சிங்க் ஆயிருச்சா? ஆனா, ஒரே ஒரு ஃப்ரேம் தான் இருக்கு. லேயர் 1ல வந்து இருக்குது. ஹைட் பண்ணி காட்டுறேன். லேயர் 1 இருக்கு. இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் எதுவுமே வந்து போடல. அதனால வந்து கிரவுண்ட் இப்படி தான் இருக்கு. சரி இது வந்து இப்படி தான் இருக்குமா? அனிமேஷன் ஆகாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனிமேஷன் பண்றதுக்கு வேற ஒரு ஃபார்மேட். ஜஸ்ட் ஒரு இமேஜ மட்டும் தூக்கிட்டு வந்து நான் வச்சு வொர்க் பண்றேன்னா, இந்த மெத்தட் ஓகே. இல்ல எனக்கு அனிமேஷன் தான் கன்ஃபார்மா வேணும். இங்க வந்து 300 ஃப்ரேம்ஸ் வந்து நான் அனிமேஷன் பண்ணியிருக்கேன். இந்த அனிமேஷனோட எனக்கு வேணும் அப்படின்னா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. இப்ப இத ஆஃப் பண்ணிட்டு, நான் லேயர் 3 ஒண்ணு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது டிஃபால்ட் 1 இது லேயர் 1ங்கிறது 2வா வச்சுக்கலாம். லேயர் 2ங்கிறது 3ஆ வச்சுக்கலாம். அதான் நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன். இப்ப இந்த லேயர் 2 அப்படிங்கிறதுல வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு, மத்த சீன் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இப்போ இங்க வந்து சிங்க்கா கொண்டு போகாதீங்க. லைவ் சிங்க்கா கொண்டு போகாதீங்க. லைவ் சிங்க்க வந்து ஆஃப் பண்ணிருங்க. லைவ் சிங்க் அங்க ஆஃப் பண்ணோனே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இத நீங்க ஆன் பண்ணாலும், ஆஃப் பண்ணாலும் அங்க ஆஃப் பண்ணனால அந்த இடத்துல உங்களுக்கு தெரியாது. இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, லைவ் சிங்க் ஆஃப் பண்ணிட்டு, எல்லா ஆப்ஜெக்ட்டையும் கண்ட்ரோல் ஏ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஃபைல் அப்படிங்கிறதுல, எக்ஸ்போர்ட் செலக்ட் நீங்க எது வேணா கொடுங்க. எக்ஸ்போர்ட் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ணாத ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் செலக்டட்னா நீங்க செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? நான் எக்ஸ்போர்ட் அப்படின்னு குடுத்துறேன். இதுல வந்து என்ன ஃபார்மட் யூஸ் பண்ணனா, FBX வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா, நெறைய ஃபைல் இருக்குது. FBXல அனிமேஷன் கொண்டு போலாம். ஆனா, டிஃபை ரெண்டருக்கு FBX அனிமேஷன் கொண்டு போக வேண்டாம். அதுக்கு பதுவா அப்படியே கீழ வந்தீங்கன்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா? .abc அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபார்மட் வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்மட் தான் வந்து அனிமேஷனுக்கான மெயின் ஃபார்மட். இப்போ இங்க வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எந்த ஃபோல்டர்ல சேவ் ஆகுது? 3ds Maxல எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஃபோல்டர்லயே சேவ் ஆகுது. சேவ் அப்படின்னு மட்டும் குடுத்துக்கங்க. எந்த மாரி எல்லாம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து டோட்டலா இங்க ரேஞ்ச் இருக்குது. அதாவது ஆக்டிவ் டைம் செக்மென்ட் ரேஞ்ச் 0 to 300 ஆட்டோமேட்டிக்காவே அது எடுத்துக்கும். கீழ இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும். இப்போ பார்ட்டிகிள்ஸ் வேணும்னா, பார்ட்டிகிள்ஸ் ஷேப் ஆஸ் மெஸ்ஸா கன்வெர்ட் அத வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபீனிக்ஸ் FBல கொண்டு வரோம் பார்த்தீங்களா? வாட்டர், ஃபயர் அந்த மாரிங்கிறதையும் கூட நம்ம இந்த இடத்துல தூக்கிட்டு வரலாம். எல்லாமே ஓகே தான். நான் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு குடுத்துர்றேன். குடுக்கும்போது கீழ வந்து எவ்வளோ ஆப்ஜெக்ட் 19த் ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருச்சு. அவ்வளோதான். இங்க வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இத வந்து நான் மினிமைஸ் பண்ணிறேன். இந்த இடத்துல எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்க இம்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்களா? டாப்ல. இதை கிளிக் பண்ணீங்கனாலே டாக்குமெண்ட் 3ds Max 2025 எக்ஸ்போர்ட் பண்ண ஃபோல்டர்ல டேபிள் அனிமேஷன்ங்கிற ABC ஃபைலு ஓப்பன் அப்படின்னு குடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இங்க இது வந்து அந்த அளவுக்கு ஹெவியா இல்லாதனால டக்குன்னு நம்மளுக்கு வந்து லோட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இந்த ஃபைல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி இந்த இடத்துல வச்சீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ஃபைல் எல்லாம் வந்துருச்சுங்களா? ABC ஃபைல்ல உங்களுக்கு டெக்ஸ்சர் வராது. மறுபடியும் வந்து ரீலிங்க் பண்ற மாரி தான் இருக்கும் டெக்ஸ்சர் எல்லாத்தையுமே. அதனால தான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போதே அந்த டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு வேணும், வேணாம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் எல்லாம் பார்த்தோம்லங்க. அதே இதுதான். அதாவது சீன் செட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. எனக்கு இந்த சீன் ஓகே. மேல இருக்கிற சீன்ல ரீப்ரெஸ் பண்ணுங்க. இப்ப இந்த சீன் வந்து அந்த இடத்துல செட் ஆயிக்கும். இப்ப இத வந்து அ வீடியோவா நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். வீடியோ எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இங்க இருக்கு பார்த்தீங்களா? வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல போய்க்கங்க. ஆட் சீன். ஃபர்ஸ்ட் சீன் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது செகண்ட் சீன். டைம்லைன் வந்து ஒரு 8 செகண்ட் குடுத்துறலாம். இப்ப 8 செகண்டுக்கு அனிமேஷன் குடுக்கும்போது, ஒரே பொசிஷன்ல தான் இருக்கு. எனக்கு லைட்டா அ ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அதாவது ஃபர்ஸ்ட் கேமரா விட்டுருங்க. செகண்ட் கேமரா இருக்குதல்ல, ஆல்ட் பிடிச்சிட்டு ரைட் மவுஸ் பட்டனை லைட்டா நான் திருப்புறேன். இந்த இடத்துல செகண்ட் கேமராவ ரீப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்போ பாருங்க. அனிமேஷனும் நடக்குது. அதே டைம்ல கேமரா மூவ்மெண்ட்டும் உங்களுக்கு ஸ்மூத்தா நடக்கும். இங்க அனிமேஷன் பண்ணும்போது நார்மல் சீன்ல பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா ஏன்னா 300 டைம் லைன் அப்படிங்கும்போது உங்களுக்கு அனிமேஷன் கன்டினியூவா மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். பட் இந்த அனிமேஷன நம்ம ஸ்டாப் பண்றதுக்காக தான் வந்து எனக்கு இந்த சீனுக்குள்ள மட்டும் தானே இந்த அனிமேஷன் தேவைப்படும். அடுத்த சீன்ல எனக்கு தேவைப்படாதுல்ல. அப்படிங்கும்போது தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கேமரால வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். சீன்ல ஒரு கேமரா செட் பண்ணி வச்சுட்டனால, இந்த கிளிப்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த அனிமேஷன் வந்து ப்ளே பண்ணும்போது மட்டும் அனிமேஷன் வரும். இப்ப இந்த கிளிப்ப மட்டும் நான் பெர்ஃபெக்ட்டா வந்து ரெண்டரிங் எடுத்துற முடியும். ஸ்மூத்தா பெர்ஃபெக்ட்டா எனக்கு வந்து ரன் ஆகுது. இந்த மாரி இந்த அனிமேஷன்ட்டு இல்ல. நீங்க எந்த சப்ஜெக்ட்க்கு வேணாலும் நீங்க அனிமேஷன் வச்சுக்கலாம். தேங்க் யூ.